அமெரிக்க அதிபர் டிரம்ப் மலேசியாவுக்கு வந்திருப்பதை அறிந்த மோட்டார் சைக்கிள் கும்பல் அமெரிக்க கொடியை கொச்சைப்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிளில் ஊர்வலம் மேற்கொண்ட காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து 50 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை காவல்துறை கைது செய்திருப்பதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் ஃபாட்லி மாசூஸ் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு ஜலான் துன் ரசாக் சாலையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை நோக்கி இந்த மோட்டார் சைக்கிள் கும்பல் பயணிப்பதாக தகவல் கிடைக்கப் பெற்றதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் சாலையை முடக்கி மோட்டார் சைக்கிள்களை தடுத்ததாக ஃபாட்லி மாசூஸ் தெரிவித்தார். காவல் அதிகாரிகளையும் மீறி செயல்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை காவல்துறை கைது செய்திருப்பதாகவும் சுமார் 50 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஃபாட்லி மாசூஸ் கூறினார். லாரி ஓட்டுநரை கடத்தி கொள்ளையிட்ட கும்பலை காவல்துறை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு பென்தோங்கில் இருந்து ரவோப் செல்லும் சாலையில் 37 வயது லாரி ஓட்டுநர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளார். இரவு 11:30 மணிக்கு பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். சிலாங்கூரிலிருந்து கிளந்தானுக்கு மறுசுழற்சி இரும்புகளை கொண்டு சென்ற லாரியை கொள்ளை கும்பல் கடத்தியதாகவும் ஓட்டுநரை 37 கிலோமீட்டர் தொலைவில் கை கால்களை கட்டி சாலை ஓரம் உள்ள புதரில் தூக்கி எறிந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இக்கொள்ளையில் 3 பேர் கொண்ட கும்பல் சம்பந்தப்பட்டுள்ளதாக ரவூப் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநரின் உடலில் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிகிச்சைக்கு பின்னர் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் கூறினார். ஆசியான் தலைவர்களாக அமெரிக்கா, மலேசியா முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் தாய்லாந்தும் கம்போடியாவும் இன்று தங்கள் பகிரப்பட்ட எல்லையில் போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்துவதற்கான கூட்டு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. கோலாலம்பூர் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளும் உடனடியாக விரோதங்களை நிறுத்துதல், மோதல் மண்டலங்களில் இருந்து கனரக ஆயுதங்களை திரும்பப் பெறுதல் மற்றும் கூட்டு கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு உறுதியளிக்கிறது. இது 18 கம்போடிய போர் கைதிகளை விடுவிப்பதற்கும் போர் நிறுத்தத்தை கண்காணிக்க மலேசியர்கள் உட்பட ஆசியான் பார்வையாளர்களை அனுப்புவதற்கும் அனுமதியை வழங்குகிறது. கம்போடியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இடையிலான பதட்டங்கள் ஜூலை மாதம் பல தசாப்தங்களில் மிக மோசமான மோதல்களாக வெடித்தன. இதனால் 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் சுமார் 3 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தனர். கையெழுத்திடுவதற்கு முன் தனது கருத்துகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த ஒப்பந்தத்தை தென்கிழக்கு ஆசியாவின் அனைத்து மக்களுக்கும் ஒரு முக்கியமான நாள் என்று பாராட்டினார். கம்போடிய பிரதமர் ஹூன் மானட் மற்றும் தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான் விரகுல் ஆகியோரின் தைரியமான தலைமையை அவர் பாராட்டினார். விழாவை நடத்திய அன்வார் சமாதான செயல்முறையை ஆதரிப்பதில் டிரம்பின் விடாமுயற்சி மற்றும் தைரியத்திற்கு நன்றி தெரிவித்தார். நன்றி, உங்கள் உறுதிப்பாட்டை நாங்கள் பாராட்டுகிறோம். அமைதியை ஆதரிக்க தயாராக இருக்கும் தலைவர்கள் உலகிற்கு தேவை என்று அவர் கூறினார். ஹான் மனெட் மற்றும் அனுடின் இருவரும் டிரம்பின் தனிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு நன்றி தெரிவித்தனர். இன்று கம்போடியா தாய்லாந்து கூட்டு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்னதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தமது உரையாடலை பகிர்ந்து கொண்டார். தமக்கும் டிரம்பிற்கும் நிறைய பொதுவான விஷயங்கள் உள்ளன என்று அன்வார் குறிப்பிட்டார். தாம் சிறையில் இருந்ததாகவும் அவர் கிட்டத்தட்ட அங்கு வந்துவிட்டதாகவும் நகைச்சுவையாக அன்வார் கூறினார். டிரம்பின் விடாமுயற்சியையும் துணிச்சலையும் மலேசியா போற்றுவதாகவும் அன்வார் தெரிவித்தார். உலகிற்கு உறுதியுடன் அமைதியை ஆதரிக்கும் தலைவர்கள் தேவை என்றும் குறிப்பிட்டார். அதை அடைவதற்கு நீங்கள் செய்தது போல் சில நேரங்களில் சில விதிகளை மீற வேண்டி இருக்கும் என்று டிரம்பை பார்த்து அன்வார் கூறினார். அமெரிக்க அதிபர் வந்தபோது அவர் என்னை தனது காரில் தன்னுடன் சேர்ந்து வர அழைத்தார். அது பாதுகாப்பு மற்றும் நெறிமுறை விதிகளுக்கு எதிரானது என்று நான் அவரிடம் சொன்னேன். அவற்றை மீறுவதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று அன்வார் கூறினார். தெலோக் இந்தான் அருகே உள்ள கம்போங் திரங்கானுவில் உள்ள ஜலான் மாக் இந்தானில் நேற்று இரவு நள்ளிரவுக்கு பிறகு ஏற்பட்ட தீ விபத்தில் 6 வீடுகள் எரிந்து நாசமாகின. பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு அதிகாலை 12:40 மணி அளவில் அவசர அழைப்பு வந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு தலைவர் ஷஸ்லின் ஹனாஃபியா தெரிவித்தார். தெலுக் இந்தான் மற்றும் ஊத்தான் மெலிந்தாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தன்னார்வ தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தீ விபத்தில் சுமார் 90 விழுக்காடு வீடுகளும் 3 மோட்டார் சைக்கிள்களும் எரிந்து நாசமாகின. ஆனால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். தீ அதிகாலை 1:10 மணியளவில் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு அதிகாலை 3:05 மணியளவில் முழுமையாக அணைக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் மதிப்பிடப்பட்ட இழப்புகள் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்.
மலேசிய கூடைப்பந்து அணியான பாக் சிட்டி ஹீட் அணியின் தலைமை பயிற்சியாளர் அனைத்துலக போட்டியின் போது நடுவரை தாக்கியதால் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை போட்டியின் போது மலேசிய கூடைப்பந்து அணியின் பயிற்சியாளரான கோ செங் ஃபுவாட் நடுவர் மீது ஆத்திரம் அடைந்ததால் அவரை தாக்கியதாக நம்பப்படுகிறது. இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதும் சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விசாரணை முடியும் வரை அவரை இடைநீக்கம் செய்வதாகவும் மலேசிய கூடைப்பந்து ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய கூடைப்பந்து லீக் மாபா அரங்கில் நடைபெற்று வரும் நிலையில் பாக் சிட்டி ஹீட் அணி சதர்ன் டைகர்ஸ் அணியை எதிர்த்து விளையாடிய போது நடுவராக இருந்த மேண்டி ஜியங் ஒரு சாராருக்கு மட்டும் ஆதரவாக செயல்பட்டதால் அவரின் முகத்தில் குத்தியதாக நம்பப்படுகிறது. முகத்தில் படுகாயம் அடைந்த மேண்டி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் சிகிச்சைக்கு பின்னர் விசாரணையை மேற்கொள்வதாக மலேசிய கூடைப்பந்து ஆணையம் தெரிவித்துள்ளது. மலேசியர் இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் நிதி பயன்பாட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். கடந்த 2023 ஆண்டு மித்ரா நிதி பயிற்சிக்காக வழங்கப்பட்டதில் மிகவும் குறைவானவர்களே பயிற்சியில் பங்கேற்றதாக கணபதி ராவ் தெரிவித்தார். இந்த ஆண்டு மித்ராவின் 100 மில்லியன் ரிங்கிட் நிதியில் 62.28 மில்லியன் நிதி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தரவுகள் இருந்தாலும் மித்ரா நிதியால் பயனடைந்தவர்களை காணவில்லை என்று கணபதி ராவ் கூறினார். மேலும் மடானி அரசாங்கத்தால் தீபாவளி உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் அதிகமான இந்தியர்கள் வாழும் கிள்ளானில் ஒரு உதவிப் பொருள் கூட தாம் பெறவில்லை என்று கணபதி ராவ் கூறினார். குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதியின் மூலமாக மட்டுமே அந்த தீபாவளி உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதை கணபதி ராவ் சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள ஏழை இந்தியர்களின் குரல் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர்களின் கோரிக்கைகள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதாகவும் கணபதி ராவ் வருத்தம் தெரிவித்தார். Saya juga hanya tanya tadi yang bakul makanan ini, siapakah sebenarnya manfaat melalui rancangan sebegini? Keseluruhan masyarakat India atau hanya segelintir kumpulan yang berkuasa? Sebab saya diberitahu di kawasan Batu bukan oleh ahli parlimen yang menerima, yang disumbang dan diagihkan oleh seorang melalui seorang parti politik. Kalau begini keadaannya, saya tak tahulah entah ke mana kita pergi. Setiap kali persoalan rasional sebegini dibangkit di Dewan Yang Mulia ini, suara masyarakat yang paling miskin di negara kita sering dicaci, tidak diendah dan dibuat bahan lawak pula. Adakah masyarakat India tidak berhak untuk menjaga maruah dan kebajikannya? மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.